பூமியில் குழப்பத்தை உண்டாக்காதீர்கள் என்று அவர்களிடம் சொல்லப்பட்டால், நிச்சயமாக நாங்கள் சீர்திருத்தம் செய்வோரே என்று அவர்கள் சொல்கிறார்கள். அறிந்து கொள்ளுங்கள், நிச்சயமாக அவர்கள்தாம் குழப்பம் உண்டாக்குபவர்கள். ஆனால் அவர்கள் இதை உணர மாட்டார்கள். மற்ற மனிதர்கள் நம்பிக்கை கொண்டது போன்று நீங்களும் நம்பிக்கை கொள்ளுங்கள் என்று அவர்களிடம் சொல்லப்பட்டால், மூடர்கள் நம்பிக்கை கொண்டது போல் நாங்களும் நம்பிக்கை கொள்ள வேண்டுமா என்று அவர்கள் கூறுகிறார்கள். அப்படி அல்ல, இவர்களே மூடர்கள். ஆயினும் தம் மடமையை இவர்கள் அறிவதில்லை. இன்னும் நம்பிக்கை கொண்டோரை அவர்கள் சந்திக்கும் போது, நாங்கள் நம்பிக்கை கொண்டிருக்கிறோம் என்று கூறுகிறார்கள். ஆனால் அவர்கள் தங்கள் தலைவர்களாகிய ஷைத்தான்களுடன் தனித்திருக்கும் போது, நிச்சயமாக நாங்கள் உங்களுடன் தான் இருக்கின்றோம், நிச்சயமாக நாங்கள் அவர்களை பரிகாசம் செய்பவர்களாகவே இருக்கின்றோம் என்று கூறுகிறார்கள். அல்லாஹ் இவர்களை பரிகசிக்கின்றான். இன்னும் இவர்களின் வழிகேட்டிலேயே தடுமாறுபவர்களாக இவர்களை விட்டுவிடுகின்றான். இவர்கள்தாம் நேர்வழிக்கு பதிலாக வழிகேட்டை கொள்முதல் செய்து கொண்டவர்கள். இவர்களுடைய இந்த வியாபாரம் லாபம் தராது. மேலும் இவர்கள் நேர்வழி பெறுபவர்களும் அல்லர். இத்தகையோருக்கு ஒரு உதாரணம் நெருப்பை மூட்டிய ஒருவனின் உதாரணத்தை போன்றது. அந்த நெருப்பானது அவனை சுற்றிலும் ஒளி வீசிய போது, அல்லாஹ் அவர்களுடைய ஒளியை பறித்து விட்டான். இன்னும் பார்க்க முடியாத இருள்களில் அவர்களை விட்டுவிட்டான். அவர்கள் செவிடர்களாக, ஊமையர்களாக, குருடர்களாக இருக்கின்றனர். எனவே அவர்கள் நேரான வழியின் பக்கம் மீள மாட்டார்கள். அல்லது இன்னும் ஒரு உதாரணம் வானத்திலிருந்து கொட்டும் மழையை போன்றதாகும். அதில் இருள்களும் இடியும் மின்னலும் உள்ளன. இதில் அகப்பட்டு கொண்டோர் மரணத்திற்கு அஞ்சி இடியோசைகளால் தங்கள் விரல்களை தம் காதுகளில் வைத்துக் கொள்கிறார்கள். ஆனால் அல்லாஹ் நிராகரிப்போரை சூழ்ந்தவனாகவே இருக்கின்றார். அம்மின்னல் அவர்களின் பார்வைகளை பறித்துவிட பார்க்கின்றது. அது அவர்களுக்கு ஒளி தரும் போதெல்லாம் அவர்கள் அதில் நடக்கிறார்கள். அவர்களை இருள் சூழ்ந்து கொள்ளும் போது வழி அறியாது நின்று விடுகிறார்கள். மேலும் அல்லாஹ் நாடினால் அவர்களுடைய கேள்வி புலனையும் பார்வைகளையும் போக்கி விடுவான். நிச்சயமாக அல்லாஹ் எல்லாவற்றின் மீதும் ஆற்றல் உடையவன்.